இல்ல சார், இவ்வளோ நாள் கடுமையான விமர்சனங்கள் அண்ணாமலைக்காக அல்லது பாஜகக்காக எடப்பாடி மேல, அதிமுக மேல வச்சிருந்தாங்க. அதே மாரி அதிமுகவினரும் இங்க வச்சிருந்தாங்க. இப்ப அவங்கெல்லாம் தானே இப்ப இது ஒரு சிக்கலா இருக்கும்ல உங்களுக்கு? 2009 ஈழத்தின் இறுதிப் போர் யார் நடத்தினான்னு திருமாவளவன்ட்ட போய் கேளுங்க. அவர் சொல்வார். இந்தியாவுக்காக இளைஞர் நடத்திய போர், காங்கிரஸுக்காக இளைஞர் நடத்திய போர், ஒரு குடும்பம் போனதுங்கிறக்காக ஒட்டுமொத்த ஒரு நாட்டையே பாழாக்கிட்டாங்க, ஒரு இனத்தை இனப்படுகொலைங்கிற சொன்னாங்களே, அது யார் சப்போர்ட் பண்ணாங்க கேளுங்க. திரு வைகோட்ட போய் ஈழப்போரை நடத்தியது யாருன்னு கேளுங்க. ஒரு ரேடார் கூட கொடுக்க மாட்டேன்னு திரு வாஜ்பாய் சொன்னாரு, திரு வைகோடைய வேண்டுகோளை ஏற்று இல்லைன்னு மறுத்து சொல்லுங்க. ஆனா எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தது எந்த கட்சின்னு கேளுங்க. எந்த கட்சி கூட்டணியில் உட்கார்ந்துருக்காரு? இந்தி கூட்டணின்னு என்னன்னு கேளுங்க. அந்த இந்தி கூட்டணியில் உட்கார்ந்துருக்க யாருன்னு கேளுங்க. இந்தி எதிர்ப்பாங்க, ஆனா இந்தி கூட்டணியில் உட்கார்ந்துருப்பாங்களா? இல்ல, அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்குல்ல, அதே இங்கேயும் இருக்காதா? ஒரு சங்கடம் இருக்காது, தர்மம் மட்டும் தான் இருக்கும். கவலைப்படாது. அப்ப அந்த இது சிக்கல் இங்க இருக்காது. ஏன்னா எங்களுக்கு பொருந்தாத ஒண்ணுமே கிடையாது. ஐடியாலஜி டிஃபரன்ஸே கிடையாது. பயங்கரமா திட்டி இருக்காங்க. அது வந்து எதுல இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒண்ணா இருந்திருக்குங்க. பாமக விடுதலை எதிர உட்கார்ந்துருக்குங்க. ஒண்ணா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல, ஷார்ட் டேர்ம்ல அது கொஞ்சம். அதுக்கு தான் ஒரு வருஷம் முன்னாடி அலையன்ஸ். அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுதான் சொல்லிட்டே நான் 100 முறை சொல்லியிருக்கேன். அலையன்ஸ் சேரா இருந்தா உடனே சேருங்க, இல்லைன்னா தனியா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம 100 முறை போயிருக்கோம். எனக்கு 2026 ஜனவரியில் சேர்ந்தாங்கன்னா ஒட்டாது, அதனால இப்போ சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்போ அது ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ தேர்தல் களம் எப்படி வேணாலும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தேர்தல் களத்தில் வந்து கடுமையான போட்டி காத்திருக்கு. 2016 போல நிற்கும். 134 யாருக்கு 100 யாருக்குங்கிற பார்க்கணும், அவ்வளோதான். கடுமையான போட்டி. நான் 134 ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஜெயிச்சுன்னு சொல்லலை. 134 100 இன்னைக்கே உத்தரவாதம். யாருக்கு 134 யாருக்கு 100 நம்ம பார்க்கணும். 2016 தேர்தல் 16 மாதிரி நிற்கும். திமுக வந்து அன்னைக்கு வந்து பெரிய எதிர்கட்சியா, வரலாறு காண எதிர்கட்சியா 99 சீட்ல வந்து நின்றுச்சு. 135 சீட்டோட ஏடிஎம்கே நின்னாங்க. அதே மாதிரி வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது திமுகவா அதிமுகவாங்கிற பார்க்கணும். எந்த பக்கம் போகுங்கிறது இன்னும் கொஞ்சம் காலப்போக்கில் தான் பார்த்து சொல்லணும். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.